விலை உயர்ந்த ஓவியம் அது. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது. அவனால் பேசக்கூட முடியவில்லை. உடனே தன் கர்ச்சீப்பை எடுத்து அந்த ஓவியத்தின் முகத்திற்கு ஒப்பனை செய்தான். ஆனால் கர்ச்சீப்பில் இருந்த ஊதா நிற இங்க் அதில் ஒட்டிக்கொண்டது. அவன் பயந்து போய் கதவை மூடிவிட்டு ஓவியத்தை தனியாக எடுத்து ஒரு அறைக்கு கொண்டு சென்றான். அங்கிருந்த இங்க் ரிமூவரை வைத்து கரையை அழித்தான். ஆனால் சிறிது நேரத்தில் அந்த ஓவியம் அடையாளம் தெரியாதபடி மாறியிருந்தது. உண்மையில் அது அரிக்கும் தன்மை கொண்டது. இதை பார்த்து மிஸ்டர் பீன் பயத்தில் உறைந்து போனார். உடனே அவர் மீண்டும் துணியை எடுத்து பதற்றத்துடன் துடைக்க ஆரம்பித்தார். எதிர்பாராத விதமாக ஓவியத்தில் இருந்த முகமே அழிந்து போனது. பணியாளர்கள் உள்ளே வந்ததும் ஓவியம் இல்லாததை பார்த்து மிஸ்டர் பீனிடம் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். மிஸ்டர் பீனால் உண்மையை மறைக்க முடியவில்லை. அதனால் மெதுவாக அந்த துணியை கீழே போட்டார். இங்கே சுருட்டை முடி, பயத்தில் பேசக்கூட முடியவில்லை. இது தலைவருக்குத் தெரிந்தால் தனது வேலை பறிபோய்விடும் என்று நினைத்தான். அதனால் மிஸ்டர் பீனை உடனடியாக ஒரு தீர்வு காணும்படி கூறினான். எதிர்பாராத விதமாக அடுத்த நாள் ஓவியக் கண்காட்சி திட்டமிட்டபடி நடந்தது. காட்சி மேடையை திறந்தபோது சேதமடைந்திருந்த அந்த புகழ்பெற்ற ஓவியம் அதிசயமாக சரியாகி இருந்தது. சுருட்டை முடி மிஸ்டர் பீனிடம் என்ன நடந்தது என்று கேட்டான். ஆனால் மிஸ்டர் பீனுக்கு எதிர்பாராத விதமாக பக்கத்து வீட்டுக்காரரிடம் ஒரு உயர் ரக போலி ஓவியம் இருப்பது தெரிய வந்தது. அதனால் இரவு நேரம் பார்த்து அவன் அந்த போலி ஓவியத்தை திருடி அதன் மேல் ஒட்டினான். இப்படி போலி ஓவியத்தை வைத்து அவன் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொண்டான்.